சாதனமும் நற்பயனும் நானே ஆவன் என்று சாதனமாக இருப்பவனும் நானேதான், அதனுடைய பயனாக பலமாக இருப்பவனும் நானேதான் என்று இதே சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்திலே தான் தேசிக பிரபந்தத்தில் இது வருகிறது. ஆகையினாலே உபாயம் எது என்றால் சரணாகதி உபாயம் என்று சொன்னாலும் சரி, பெருமாள் தான் உபாயம், சரணாகதி ஒரு வியாஜம் மட்டும்தான் என்று சொன்னாலும் சரி, அவ்விரண்டுக்கும் முரண் கிடையாது. இரண்டுமே சரி என்பதற்கான விளக்கம்தான் இந்த 4வது பாதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொய்யேவ தொதுபாஜதி ரபிஹித சோபாஜ பாவா என்று. அப்படிப்பட்ட சரணாகதி என்கிற புத்தி அஸ்துமே எனக்கு ஏற்படட்டும் என்று இது முடிகிறது. இதிலே லோகாச்சாரியர், தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர் இந்த சர்ச்சைக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்த்தால் இன்னும் ரசமாக இருக்கும். அவரும் தேசிக சம்பிரதாயப்படியேதான் பிரபத்தி என்பது உபாயமாகும் என்றும் பிரபத்தி என்பது உபாயமாகாது என்றும் இரண்டையும் சேர்த்துத்தான் சொல்லி இருக்கிறார். அதனால இந்த சர்ச்சை பண்ணினவர்கள் தங்கள் கிரந்தங்களிலேயே பார்த்துக் கொள்ளலாம். இரண்டையும் சொல்லிவிட்டால் இரண்டும் ஒன்றுக்கொன்று விருத்தமாக இருக்கிறதே என்றால் அது எப்படி விருத்தமில்லை என்பதுதான் இன்றைய ஞாச திலகத்தினுடைய 4வது ஸ்லோகம் தெரிவிக்கிறது. ஸ்ரீயப்பதி படி என்று ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார் லோகாச்சாரியர். அதிலே பிரஜா புத்தி பண்ணே, இதுதான் கன்யகா பிரதானம் போலே சகிருக்கரணீயம் என்று சொல்லிவிட்டு இவர் தாமே பிரபத்தியை ஒழிய உபாயமில்லை என்று எழுதி வைத்திருக்கிறார். பிரபத்தி ஒன்றுதான் உபாயம், வேறு வழி நமக்கு கிடையாது என்று. அதற்கு பிறகு விரஜா என்கிற ஸ்வீகாரத்திலே உபாய பாவத்தை தவிர்க்கிறது என்று, இதை பிரபத்தி என்பதை உபாயமாக கருதாதீர்கள் என்பதையும் சொல்லி இருக்கிறார். ஆகா, பிரபத்தி ஒன்றுதான் உபாயம் என்று சொன்னவரேதான் பிரபத்தியை உபாயமாக கருதாதீர்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன அதே கருத்துக்களைத்தான் தேசிக சித்தாந்திகளும் சொல்லுகிறார்கள். அது எப்படி அது இரண்டும் ஒன்றுக்கொன்று சமன்பிதமாகும் என்று கேட்டால், இரண்டும் சேரும்படியை இந்த ஸ்லோகத்தினாலே தெளிவது என்கிறது பிரகாசிக்கை. இந்த ஸ்லோகத்திலே பிரபத்தி உபாயமாக இருந்து கொண்டே உபாயமாக இல்லாமல் பகவானை உபாயமாக ஆக்குகிறது என்பதை தெளிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம் என்று. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.